ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகம்ன்றது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து அடிப்படை மாந்திரிகம், உயர்நிலை மாந்திரிகம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாந்திரிகம் வந்து எதை வந்து மக்களுக்கு பிரயோஜனமான விஷயங்களை எடுத்து போகுதுங்களா? ஏன்னா எல்லாரும் வந்து 5000லேருந்து 10,000லேருந்து லேக்ஸ் கணக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்லது நடக்குதான்ன்றது மட்டும் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஆக்சுவலி நான் புது வேஷத்தில் வந்திருக்கிறது எல்லோரும் பார்த்துருக்கோம். இது இந்த கேப்பு வந்து பஹாடிஸ் வந்து ஆசாம் பஹாடிஸ் ரெஜிமெண்ட்டில் இருந்து கிடச்ச கேப்பாகும். ரெஜிமெண்ட் மீன்ஸ் மிலிட்ரிக்காரங்களோட ஆசாமிஸ் பஹாடி. ஆசாமில் நான் வந்து கொஞ்ச நாள் எனக்கு குருவோட சுற்றிட்டு இருக்கும்போது அங்கே கொஞ்சம் மிலிட்ரி கேம்பில் போய் கொஞ்சம் வேலைகள் பண்ணது. மிலிட்ரி கேம்பில் சின்ன பிரச்சனைகள், பில்லி சூன்யம், இல்லாட்டி மிலிட்ரி கேம்பில் அலைஞ்சு திரிஞ்சு நடக்கிற பேய், இந்த மாதிரி. ஏன்னா ஏற்கனவே இறந்து போன ஆத்மாக்கள் நிறைய பேர் மிலிட்ரியில் இருந்திருக்கும். அப்போ அவங்களோட பேய் இதெல்லாம் நைட்டில் வந்து அந்த வார் டைமில் எல்லாம் வந்து இவங்க நைட்டில் ஒளிஞ்சிருக்கும்போது யாராவது வந்து கையை பிடிச்சி இழுக்கிறது, காலை பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாம் வரும். அந்த டைமில் நானும் என்னோடய குருவும் சேர்ந்து அந்த ஏரியாவுக்கு போய் அதெல்லாம் கிளியர் பண்ணி விட்டது. அப்போ எனக்கு அவங்க ஒரு ஆத்தென்டிக்காக அவங்க வந்து கொடுத்ததாக்கும் இந்த பஹாடிஸ் கேப். இதை பஹாடிஸ் கேப்புனாக்கும் சொல்கிறது. இப்போ பஹாடிக்காரங்க, மிலிட்ரிக்காரங்களில் பஹாடிஸ், மலையோர பக்கத்தில் இருக்கிற மக்கள் வைக்கிற கேப்புனாக்கும் சொல்கிறது பஹாடிஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே, இனி நமக்கு கேள்வியில் வராம். அடிப்படை மாந்திரிகம் அல்ல உயர்நிலை மாந்திரிகம். ஏன்னா நேற்றைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தது. சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி தந்த வீடியோ. ஐயா இதெல்லாம் கரெக்டாக அப்படி இப்படின்னு எல்லாம். இப்போ அதில் வந்து ஒரு ஆள் வந்து ஏதோ மாடர்ன் இது எல்லாம் வந்து அடிப்படை மாந்திரிகம், ரசமணி செய்கிறதெல்லாம் வந்து உயர்நிலை மாந்திரிகம், இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. பச்சை பொய். மாந்திரிகத்தில் வந்து எண்டேலி மாந்திரிகம் எதனால் உருவாயின்னா மனுஷனோட ஆசைகள், நிறைவேற்ற முடியாத ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு ஆரண்யம் தாண்டி, பிரம்மோபச்சாரம் தாண்டி ஆரண்யம் வச்சு நம்ம மனுஷனால் தாந்திரிகத்தால் சாதிக்க முடியாத சில விஷயங்கள் சாதிக்கிறதுக்காக மாந்திரிகம் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து டெமன் காடஸ்ன்னு சொல்ல, அதாவது இங்கிலீஷில் வந்து டெமன் காடஸ்ன்னு சொன்னால் காளியோட சீடர்கள், அல்லாட்டி பைரவரோட சீடர்கள், சிவ பெருமாளோட அந்த பரம்பரையில். இப்போ யோகினி, யக்ஷினி, மாடன், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வச்சாக்கும் மாந்திரிகத்தில் வந்து செய்கிறது. அப்போ தாந்திரிகத்திலையும் வந்து தாந்திரிகம் பண்ணும்போது, தாந்திரிகத்தில் ஒரு யந்திரம் க்ரியேட் பண்ணும்போது அதுலேயும் இந்த யக்ஷினி, யோகினிகள் வரும். ஆனால் தாந்திரிகத்தில் வந்து அவங்கள கெட்டிப்படுத்தியாக்கும் வச்சுருக்கிறது. மாந்திரிகத்தில் அந்த மாதிரி கெட்டிப்படுத்தி வச்சுருக்கிறது இல்லை. மாந்திரிகம் வந்து அவங்கள ஓப்பனாக விடுறது. மாந்திரிகத்தில் வந்து இப்போ எனக்கு வந்து பிரதமரை எனக்கு ஒரு காரியத்துக்கு சந்திக்கணும். ஆனால் எப்படி சந்திக்கும்? ஒரு நாளைக்கு என்னால் முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் பிரதமரை என்னோட பக்கத்தில் கொண்டு வர்றதுக்கு என்ன வழி? இப்போ அதில் குலாகுச்ச தெய்வம், சாத்தன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து அந்த உபாசனைகள் பண்ணால் நமக்கு நம்ம இருக்கிற இடத்துல பிரதமரை கொண்டு வர முடியும். பிரதமரை மட்டும் இல்லை, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை வேணுமா இருந்தாலும்
நம்ம இருக்கிற நிலைமையில் கொண்டு வர முடியும். இப்போ நான் வந்து பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா காரியம் செய்கிறவன் பேசுகிறதில்ல, பேசாதவங்க நிறைய பேசிட்டு தான் இருக்கும், ஆனால் ஒரு காரியமும் இல்லை. இப்போ நான் வந்து நிறைய இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன்னு கேட்டால், நான் இப்போ ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டோடையோ டாம் வில்சனோடையோ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து நான் பப்ளிக்கில் என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டுருந்தேன். அது அவங்களோட பர்சனல் லைஃப்பை நான் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் நான் ஃபோட்டோ எடுக்கிறதில்ல. ஆனால் முக்கியமான இந்த அமெரிக்கன் எலெக்ஷன், கனடியன் எலெக்ஷன், இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் எல்லாம் எங்களை வந்து கொண்டு போகிறதுன்னு. அப்போ அதில் நாங்கள் 2 விதமான மாந்திரிகம் இருக்குது. உயர்நிலை மாந்திரிகம், சிறுநிலை மாந்திரிகம். இப்போ சிறுநிலை மாந்திரிகம் தான் நூல் ஜபம் பண்ணி கட்டி கொடுக்கறது, விபூதி போட்டு கொடுக்கறது, இதெல்லாமாக்கு நம்ம சில சிறுநிலை மாந்திரிகம்னு சொல்கிறது. உயர்நிலை மாந்திரிகம்னு சொன்னால், இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு, இப்போ ஒரு பொண்ணு வந்து வசியம் பண்ணோம், அப்போ இதெல்லாம் உயர்நிலைமையில் வரும். ஏன்னா பெண்ணை வசியம் இது கீழே நிலைமையிலேயும் நமக்கு செய்யலாம். சில யோகினிகளை வச்சு செய்கிற சில வேலைகள் உண்டு. அப்போ யோகினிகளை வச்சு செய்கிறேன்னா, இப்போ என்ன வந்து 2 நாளைக்கு முன்னாடி நான் இடவும் ஆளோட பேர் ஒன்றும் சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், சாமி எனக்கு ஒரு காதல் இருந்தது, ஆனால் கொஞ்ச நாளாக இப்போ எனக்கு வந்து அந்த அவங்களோட தொடவில்லை. பட்டு என்னால் தூங்க முடியலை, என்னால் சாப்பிட முடியல, வேலை பண்ண முடியல. அதனால் அவங்கள திரும்பி கண்டிப்பாக கொண்டு வர முடியும், 1 மந்தில் கொண்டு வர முடியும். பட்டு இட்ஸ் எக்ஸ்பென்ஸோட ஜாஸ்தி. நம்ம சில இடங்கள், இப்போ ஆஸ்திரேலியா இருந்தால், இல்லாட்டி கனடாவாக இருந்தால், இல்லாட்டி யூகே இருந்தால், அந்த இடத்துல போய் நம்ம சில ப்ராசஸ் செய்யலாம். செய்துன்னா அந்த பெண்ணு எங்கே இருக்குன்னுள்ள ஒரு விஷயம் இல்லை, ஆனால் அந்த பாய் எங்கே இருக்குது அந்த இடத்துல இருந்து நம்ம செய்தோம்னா அந்த இடத்துக்கு அந்த பெண்ணை வர வைக்க முடியும், கண்டிப்பாக வர வைக்க முடியும். உபாசனா மூர்த்தி மேலே சத்தியமாக வர வைக்க முடியும். ஆனால் இதெல்லாம் நான் செய்யாமல் இருக்கிற எதுனாலன்னா கர்ம வினைகள். இப்போ அதுக்குள்ள கர்மத்துக்குள்ள காசு தராமல் இருக்கிறேன். இப்போ 5-10 வாங்கி வசியம் பண்ணி தரேன், மாந்திரிகம் பண்ணி தரேன்னு சொல்லி செய்கிறவங்க சுத்தமாக உங்களை ஏமாற்றுறது. ஏன்னா ஒரு அதாவது இப்போ கனிமொழி, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரோட சிஸ்டர், அப்போது கனிமொழியை நாம் வந்து வசியம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு 2000 ரூபா வாங்கிட்டோ 5000 ரூபா வாங்கிட்டோ ஒருத்தர் செய்யணும்னா அதில் எப்படி முடியும்? கனிமொழியை எப்படி அவங்க கனிமொழியோட ரியலான அம்மா யார், ரியலான அப்பா யார், ரியலான நட்சத்திரம் எது, இதெல்லாம் சும்மா ஒரு ஃபோட்டோ மட்டும் தந்தால் போதும், நான் அது செய்தேன் இது செய்தேன். நிறைய பேர் என்னை கூப்பிடும்போது நான் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது உண்டு. வேற ஒன்றும் இல்லை, அந்த டிஸ்கரேஜ் என்ன ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து 2 அமாவாசை 2 பௌர்ணமி இதுக்காக உட்காரணும். அப்போ மோஸ்ட்லி 60-65 டேஸு இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான். அது நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு ஏதாவது நோய் வருத்தங்கள் இருந்ததுன்னா நைட்டில், இப்போ எனக்கு சின்ன நோய் இருந்ததுன்னா எனக்கு நைட்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. உண்மையாக எனக்கு 2 மணி வரை உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது, உட்கார்ந்து தான் ஜெபம் பண்ணேன். அது வந்து யாராவது ஒரு ஆள் 2 வாட்டி ஜெபம் பண்ணிட்டு போனாலொன்னும் இல்லை, 1008 வாட்டின்னா 1008 வாட்டி உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. இதில் சாமி மை வித்தியை இல்லையான்னு கேட்க, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் மைக்கு வந்து உயிர் கொடுக்கணுமே, உயிர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணி தானே ஆகணும். இல்லாமல் சும்மா ஒரு மை காட்டில் இருந்து குறைக்க காகனை கொண்டு வர மை எப்படி ஒர்க் பண்ணும்? அதில் ஜீவாம்சம் கொடுக்கணும். நம்ம மைக்கு வந்து சொல்லி கொடுக்கணும், இந்த மாதிரி பேரெல்லாம் அந்த பொண்ணை வந்து வசியம் பண்ணிட்டு வா, அல்லாட்டி
இந்த பையனை வந்து வசியம் பண்ணிட்டு வா. ஜீவாம்சம் கொடுக்கும்போது தான் மை ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அந்த மை கண்டிப்பாக வசியம் பண்ணும்போது மை தேவை. ஆனால் அந்த மை வந்து நார்மல் மைண்டு எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன்னா சொல்லிக் கொடுத்தோன்னா யாராவது இப்போ 2 பேர் சண்டை, ஓம் பெண்டாட்டியை நான் வசியம் பண்ணுறேன், ஓம் பெண்டாட்டியை நான் வசியம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க மாறி மாறி வசியம் பண்ணால் லாஸ்ட்டில் அந்த சாபம் கூட குருவான எனக்கு தான் வரும். அப்போ எதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் போய் சாடணும்னு நினச்சி நானும் நார்மலி அது விட்டுறது. பின்ன சில ஜென்மங்களில் வந்து சில ஆளுகளுக்கு வந்து 3 மாதம் இல்லாட்டி 6 மாதம் இப்படி 1 வருஷம்தான் ஒரு காதல் இணைஞ்சிருக்கும்னு ஒரு விதி இருக்குது. அதுக்கு மேலே அந்த காதல் இணைஞ்சிருக்காது. அந்த டைமில் எல்லாம் வந்து நம்ம வந்து கீழ்நிலை மாந்திரிகத்தை வச்சு நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. உயர்நிலை மாந்திரிகத்தை அட் மினிமம் 2 lakhs 3 lakhs rupees ஆகுது ஆகும் அந்த பொருளை எல்லாம் செட் பண்ணி எடுக்கிறதுக்கு. ஏன்னா டெய்லி ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்ணும்போது கலசம் வைக்கணும். கலசத்துக்குள்ளால் 2 ரிங் போடணும். அது கோல்டு ரிங்கோ சில்வர் ரிங்கோ அது அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி என்னதோ அது போட்டு அதில் ஆவாகனம் பண்ணி 2 பேரையும் ஒரு தங்க பிளேட்டில் எடுத்து வச்சு அதில் அக்கோடம் வரைஞ்சி, அக்கோடம்னா ஸ்கொயர் மாதிரிலாம் வரைஞ்சி அதுக்குள்ளால அந்த ரிங்கை வந்து 2 இடத்துல வைக்கும். அந்த ரிங்கு ஒட்டுறான்னு பார்க்கணும். அப்புறம் ஒரு விளக்கேற்றி வைக்கணும். அந்த விளக்கு வந்து மினிமம் 40 to 8 hours அந்த விளக்கு எண்ணெய் இல்லாமல் எரியணும். அது முக்கியமான ஒரு விஷயம். 48 hours வந்து எண்ணெய் இல்லாமல் ஒரு விளக்கு எரிஞ்சுன்னா அந்த நம்மளை செய்கிற காரியம் சக்ஸஸ் ஆகும். அல்லாட்டி அது சக்ஸஸ் ஆகாது. ஒரு 8 hours 9 hours விளக்கு கெட்டு போயிடுச்சுன்னா ஒரு வாட்டி கூட செய்து பார்க்கலாம். ஆனால் 2 வாட்டிக்கு மேலே ஒரு ஆளை வந்து வசியம் பண்ணுறது தப்பான முடிவு. இது என்னன்னா என்கிட்ட வாரவங்களெல்லாம் உலகம் மொத்தமாக போய் எல்லா மந்திரவாதிகிட்டையும் 500 1000 10,000 கொடுத்து ஏமாற்றப்பட்டாங்க லாஸ்ட் டைமில் என்கிட்ட வர்றது. அப்போவே நான் சொல்லும் இது நடக்காது. ஏன்னா பிகாஸ் நிறைய பேர் ஒரு விஷயம் நிறைய பேர் சேர்ந்து பாம்பை அடித்த பாம்பு சாகாது. ஒரே ஒரு அடி மண்டியில் கொடுத்து தான் அதோட அது கதை முடிஞ்சது, சொழி முடிஞ்சது. அப்போ அப்படியுள்ள மாந்திரிக கெட்டுகள் இனி வந்து மாந்திரிக கெட்டை பற்றியாக்கும். மெயினாக உயர்நிலை மாந்திரிகம் வந்து எப்பவும் கெட்டுகளாக்கும். அதாவது பெந்தனம் ஸ்தம்பனம். அப்போது பெந்தனம் ஸ்தம்பனம் உச்சாடனம்னா கெட்ட அழிக்கிறது, கெட்டுற. இப்போ அதில் வந்து என்னன்னா பறையச்சாத்தான் கெட்டுன்னு சொல்லி ஒரு கெட்டு இருக்குது. உரிமைச்சாத்தான் கெட்டுன்னு சொல்லி இன்னொரு கெட்டு இருக்குது. கரடிச்சாத்தான் கெட்டுன்னு சொல்லி இன்னொரு கெட்டு இருக்குது. கரடி மந்திரம்னு சொல்லி ஒரு மந்திரம் இருக்குது, அதை வச்சு கட்டலாம். இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நமக்கு ஸ்தம்பனம் பண்ணி எவ்வளோ பெரிய மாந்திரிகனாக இருந்தாலும் நம்ம அவங்கள கட்டி ஸ்தம்பனம் பண்ணி போடலாம். ஆனால் இதுக்கெல்லாம் பதில் இருக்குது, தண்டனை இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் அதுக்கு பரிகாரம் பிராயச்சித்த கர்மங்கள் இருக்குது. அது கண்டிப்பாக செய்து தாங்கணும். காசு வாங்கிட்டு சும்மா பாக்கெட்டில் போட்டுட்டு தன்னோட பிள்ளையும் பெண்டாட்டியும் கூட்டிகிட்டு டூர் அடிச்சுன்னா இல்லாட்டி சினிமாவுக்கு போய் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டு ஜூஸும் சாப்பிட்டு வீட்டில் வந்தோன்னா நோய் தான் வரும். இல்லாட்டி அந்த காசு போகிற வழி உங்களுக்கே தெரியாது. அப்போ அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அதுக்கு தான தர்மங்கள், கோவில், புரஸ்காரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு இருக்குது. அதெல்லாம் செய்து உயர்நிலை மாந்திரிகம் செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு காரியத்தை வெற்றி பெற முடியும். இல்லாட்டி இந்த கர்மி வந்து 2வது வாட்டி அந்த மாதிரி மாந்திரிகம் செய்ய போனோன்னா அந்த தேவதை ஒரு நாளைக்கு கர்மி கூட நிற்காது. ஒரு வாட்டி அதுதான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறார், சாமி நான் இது உடம்பில் தேவதை வந்து நான் குறி சொல்லிட்டு இருந்தேன், சடன்லி எனக்கு என்ன முடியல, யாரோ என்னை கெட்டியிருக்கு, யாருன்னு பார்க்கணும், கெட்டியிருக்கிற நீ தானே என்னை கெட்டினது. ஏன்னா தேவையில்லாமல் வாரவங்கள்ட்ட கேட்கணும், எவ்வளோ வாட்டி நீ மந்திரவாதம் செய்தது இந்த பொண்ணுக்காக, எவ்வளோ வாட்டி எவ்வளோ இடத்துல போய் நீ செய்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான்
நம்ம அந்த க்ளாஸை எடுக்கணும். சில பெண்ணுங்களை 3 வாட்டி, சில பெண்ணுங்களை 6 வாட்டி, சில பெண்ணுங்களை 9 வாட்டி எல்லாம் செய்தால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் முடியாது, 100% முடியாது. தேவையில்லாமல் உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணுறதோட வேறு ஒன்றும் நடக்காது. இதுதான் உயர்நிலை மாந்திரிகம்னு சொல்கிறது. கீழ்நிலை மாந்திரிகம் வந்து விபூதி போடுறது, மந்திரிச்சு கட்டுறது, இதெல்லாம் கீழ்நிலை மாந்திரிகம்னு சொல்லுது. இதாக்கும் சப்ஜெக்ட்.